இந்நாள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, அதாவது குறிப்பாக இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா, இவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், இவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உண்டான நட்சத்திர பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரரை பார்த்தோம் அப்படின்னா கூர்மையான அறிவு கொண்டவர்களாகவும் எதுலேயுமே தீவிர அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் விருச்சக ராசி அன்பர்கள். இவங்களால் ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டாங்களா அதை அடைந்தே தீர்வது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்களாகவும் பிறரோட குறைகளை விளையாட்டுத்தனமாக பேசி அதை சுட்டி காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள். படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் கலை, இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்குவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவ கிரகங்களில் வீர உணர்வுக்கும் நியாய தர்மங்களுக்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் மேசம், விருச்சகம் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகவும், மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கிறதுங்க. 12 ராசிகளில் 8வதாக வருவதும் ராசி தான் விருச்சகம் ராசி. விருச்சகம் அப்படின்னாவே சமஸ்கிருத மொழியில் தேல் என்பதை குறிக்குங்க. இந்த விருச்சக ராசிக்காரரை பார்த்தீங்களா, பொதுவாகவே முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம். கோபம் வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் சரிங்க, கடும் வார்த்தைகளால் தேல் போட கொட்டி விடுவாங்க. இந்த ராசியினர் பெரும்பாலானோருக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாத குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. நெருப்பு, போர் போன்றவற்றுக்கு காரகனான இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த விருச்சக ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கோபகுணம் அதிகமாக உண்டாகிறது. இந்த விருச்சக ராசியினர்கள் பல அற்புதமான குலன்கள் இருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், கலத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமைஞ்சிருக்காருங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. போட்டிகளில் சாதகமான பலனானது உங்களுக்கு கிடைக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. மற்றவங்களால் அமைதியின்மை உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்பதை குறைப்பது உங்களுக்கு மிக சிறப்பு. அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விருத்தி அடையுங்க. அதே மாதிரி பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் அனுப்ப வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பத்தில் இருப்பவங்களோட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சில பேர்த்துக்கு இடமாற்றம் கூட உண்டாகிறதுக்கான ஒரு காலங்க. திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு தரும்படி இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே யாரையுமே பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. போட்டிகளில் சாதகமான பலனானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல சிறப்பான பலன்கள் காத்திருந்தா கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வாரம் சிறப்பாக அமையுங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி நட்சத்திர பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாங்க. விஷாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரவு அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி தீயவங்க சேர்க்கையால் அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அவங்கள பிடியில் இருந்து விடுபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் காத்திருக்குன்னே சொல்லலாம்.
புதிய தொழில் தொடங்குவதற்கான உண்டான ஆர்வம் பெருக்க போகுதுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குறதுக்கான ஒரு காலங்க. நீங்கள் இந்த டைமில் இது செஞ்சிங்களா சிறப்பாக இருக்குங்க. அதே நேரம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டிய கூடிய ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாம். மேலுமே வீண் அலைச்சலும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. தேவையில்லாமல் பண விரயம் ஆகிறதுக்கான ஒரு காலனே சொல்லலாங்க. அதே மாதிரி எதையுமே நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் யோசித்து செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். காரிய அனுகூலமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வாதம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை, உடல் உபாதைகள் ஏதாவது உங்களுக்கு தென்பட்டுச்சுனாவே உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் அதுக்கான சிகிச்சைகளை பெறுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வயசானவங்களை கொஞ்சம் ஏதாவது சின்ன பிரச்சனைனாவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க. வேலை செய்ய இடத்துல நல்ல பெயரானது உங்களுக்கு ஏற்பட பல பலன்கள் காத்திருக்கு. உங்களோட சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரகங்களில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க. மனதில் துணிவும் உண்டாகும். பல பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வேகத்திலுமே நிதானமாக செயல்படும் தன்மை கொண்ட விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த வாரம் தடைப்பட்ட பொருளாதாரமானது வந்து சேரப்போகுதுங்க. எண்ணெய் வித்து தொழில்துறையினர், ஆடை ஆபரண வியாபாரிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாம். அரசு உத்தியோகஸ்தர்கள் பணி உயர்வை பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. ரியல் எஸ்டேட் துறையினர் தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வேளாண் விளைபொருள் விற்பனை, ஹோட்டல் துறை, நிறுவன பங்குகளால் லாபம் பல உங்களுக்கு அள்ளப்போகுதுங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலனே சொல்லலாம். அடுத்ததாக காய்ச்சல், தொண்டை வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை அவசியமாக வேணுங்க. தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு எழுதுபொருள், நோட்டு புத்தகம் தானம் செய்தால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் பொருளாதார மேன்மையும் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை நீங்கள் சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வரதுனால வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறுமே வரும் சஷ்டி, கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது செந்தூரம் சாற்றி நீங்கள் வழிபடுறதுனாலும் உங்களுக்கு ஏற்படவிருக்கும் துர்தஷ்டிகள், தோஷங்கள் போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடுகள் அல்லது கோவில்களில் இருக்கும் எறும்பு புற்றுகளில் இருக்கும் எறும்புகளுக்கு வெல்லம் கலந்த அரிசி அல்லது அரிசி மாவு போன்றவற்றை நீங்கள் உணவாக கொடுப்பது சிறப்பான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் துறவிகள், யாசகர் போன்றவற்றங்களுக்கு ரொட்டி மற்றும் இனிப்பான உணவுகளை நீங்கள் தானமாக கொடுப்பதாலும் உங்களோட கர்ம வினைகள் பாதிப்புகளை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வயதால் மூத்தவங்களுக்கு மரியாதை அளிப்பதும் அவங்களோட ஆசிகளை பெறுவதும் உங்களுக்கு மிகுந்த பலன்களையும் தருங்க. வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அரச மரத்தை வலம் வந்து வணங்குவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட பழகும் போது கொஞ்சம் பார்த்து பழக வேண்டிய காலமாக இருக்குங்க. தேல் போல கொட்டி விடுவாங்க. இந்த ராசினர் பெரும்பாலானோருக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாத குணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால போர் மற்றும் நெருப்பு போன்றவற்றுக்கு காரகனாக இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசியோட அதிபதியாக இருப்பதுனால நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் காத்திருக்குன்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டு இல்லை ரிலேஷன் யாராவது இருந்தால் விருச்சிக ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள், உங்களோட இஷ்ட கடவுள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.
உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.